நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அதற்காக தப்பு நடந்தால் கேட்காமல் இருப்பதா? இல்லை கம்சா, வரம்புகளை மீறிவிடாதே. கம்சா, நாட்டுக்கு நல்லவனாக நடந்து கொள். பதவி தர்மத்தை காக்க, பாவத்தை சேர்க்க அல்ல. உறுதி உள்ளவன் ஊர் ஆளுகின்றான். அவன் சொல்வதே தர்மங்கள், சட்டங்கள். ஆகையால் தர்மங்களாவது பாவங்களாவது அதை நிர்ணயிக்க வேண்டியது யார்? திறமை உள்ளவனால் நாடு உயரும். ஆண்மையும் ஆற்றலும் இன்று யாரிடம் இருக்கிறது? தமக்கு தெரியாதா? ஆம், தெரியும். ஆற்றலும் ஆண்மையும் இன்று உன்னிடம் இருக்கிறது. சேனாதிபதி பொறுப்பும் இருக்கிறது. மறந்து விடாதே, மதுராவின் வீரர்கள் ராஜபக்தர்கள், ராஜ துரோகிகள் அல்ல. நீதி நேர்மையை காப்பதற்கு நாம் ஆணையிடுகிறோம். தேவகி வசுதேவர் வாடும் மாளிகையின் 4 புறமும் அத்துமீறி நீ காவல் வைத்திருக்கிறாய். அதை உடனே அகற்றிவிடு. நாம் இதற்கு மேல் விவாதிக்க தயாராக இல்லை. ஸ்வேதபாலா, சுவாமி, எல்லாரும் எப்படி உள்ளே வந்தீர்கள்? யாருமே உங்களை தடுக்கவில்லையா? சுவாமி, மகாராஜா உக்ரசேனர் ஆணையிட்டிருக்கிறார். மாளிகையிலிருந்து காவலர்களை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று. உங்களையும் சுதந்திரமாக விடுவித்திருக்கிறார். அப்படியா? ஆம் சுவாமி, கோவத்தில் மகாராஜா யுவராஜரை பலமாக கண்டித்திருக்கிறார். நாலு பேர் முன்னால் நமது சேனாதிபதியை அவமானப்படுத்த மன்னருக்கு இவ்வளவு துணிவு அக்ரூரரின் ஆலோசனை இருப்பதால் தான் ஏற்பட்டது. அந்த விஷ்ணு குலத்தவரை எல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும். கூடாது. அப்படி செய்வது ஆபத்தாக முடியும். முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய கருத்து, மன்னர் சொன்னது போல மதுராவில் உள்ள சேனைகள் ராஜபக்தி உள்ளது, சுயநலமற்றது. யுவராஜரின் அந்தரங்க காவலர்கள் சிலரை தவிர மற்றவர்கள் மன்னருக்கு விரோதமாக நம் பக்கம் வரமாட்டார்கள். அப்படியானால் நாமெல்லாம் இந்த அவமானத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? ஆம் ஆம் யுவராஜா, இந்த சமயம் அப்படி இருப்பதுதான் நல்லது. திறன்மிக்க யுவராஜர் வேறு அணுகுமுறையிலே சிந்தித்தால் அடுத்துள்ள நாட்டின் சேனைகளை எப்படியாவது மதுராவுக்குள் அழைத்து. எந்த சேனை? உங்களுக்கு 2 நண்பர்கள், மன்னன் பானாசுரன், மன்னன் பாமாசுரன். அவர்கள் உதவி செய்வார்கள். அவர்கள் எல்லை பகுதி நமது எல்லை பகுதியில் முடிகிறது. நல்ல வாய்ப்பு இது அவர்களின் உதவி பெறுவதற்கு. சாணூரா, நண்பன் நீதான் எனக்கு. சொல்வதை பக்குவமாக சொன்னாய். அமைதியற்ற நிலைமையில் ஆறுதல் கிடைக்குமா என்று மதுராவை விட்டு ஒரு சில நாள் பயணம் செல்ல போகிறேன். போகும்போது நான் பானாசூரனையும் பாமாசூரனையும் பார்த்து ஒரு முடிவெடுக்க போகிறேன். வணக்கம் மன்னவா. வாருங்கள் அக்ரூரரே, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், என்ன செய்தி? மன்னவருக்கு தெரியாத செய்தி ஒன்றும் இருக்க முடியாதே. இந்த சமயம் நமது வசுதேவருக்கும் தேவகிக்கும் பாதுகாப்பே ஒரு பிரச்சனையாகி. அவர்களைத்தான் மன்னர் உக்ரசேனர் விடுதலை செய்திருக்கிறாரே. பிரச்சனை இப்பொழுது மன்னனிடத்தில் இல்லை, கம்சனிடத்தில். நிலைமை அறிந்து வேறு வழியின்றி அவன் மன்னர் உக்ரசேனரிடத்தில் மோதவில்லை. மௌனமாயிருக்கும் எரிமலை உயிரோடு அவன் வசுதேவரையும் தேவகியையும் விட தயாராயில்லை. அவன் கைகளில் இருந்து இவர்கள் இருவரும் இனி விடுபடவே முடியாது மன்னா. ஓ, அப்படியானால்
சதிகார கம்சன் அதிகாரத்தை கையில் எடுக்கும் முன்னால் நாம் நமது வசுதேவரையும் தேவகியையும் இந்த சமயத்தில் மதுராவில் இருந்து அழைத்து சென்று பத்திரமான இடத்தில் வைக்க வேண்டும். மன்னவா, அக்குரூரர் சொன்னது மிக நல்ல யோசனை. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே செய்யலாம். நீங்கள் போய் வசுதேவரிடம் சொல்லும். மன்னவா, தமது ஆணை இல்லாமல் நான் எப்படி சொல்வது? சூரசேன மன்னரை சொன்னார் என்று சொல்லும். சென்று வருகிறேன் மன்னவா. ஆபத்தான நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் வசுதேவரே. எப்படியாவது நீங்கள் வேறு எங்காவது சென்று பாதுகாப்போடு இருப்பது அவசியம். அப்போதுதான் அசரீரி வாக்கு கிணங்க. தாம் அசரீரி வாக்கை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அப்படியானால் அசரீரி வாக்கின் உட்கருத்து உங்களுக்கு விளங்காமல் இருக்காதே. கருத்தா? கருத்துத்தான். அசரீரி வாக்கின் கருத்தில் எங்களது 8வது பிள்ளை கம்சனுக்கு யமனாகும் என்றால் எப்படியும் எங்களுக்கு 8வது பிள்ளை பிறக்கும் என்பதுதானே அர்த்தம். ஆமாம். அசரீரி வாக்கு அப்படி இருக்கும் போது நாங்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன, உயிரோடு இருப்பது நிச்சயம்தானே. பிறகு ஏன் எங்கள் காவலுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்? வசுதேவரே, கடவுள் எந்த ஒரு மனிதன் கையிலும் அடுத்த மனிதனின் வாழ்வை முடிக்க அதிகாரம் தரவில்லை. கடவுள் ஒருவனை கொல்ல விரும்பவில்லை என்றால் எந்த சக்தியும் எத்தனை முறை முயன்றாலும் அவனை கொல்லவே முடியாது. அசரீரி வாக்கு சொன்னது உண்மை என்றால் கம்சன் எங்களை மதுராவிலும் கொல்லவே முடியாது. ஆகையால் மதுராவை விட்டு செல்வதென்பது பொருத்தமான கருத்தல்ல. தாம் விதியை பற்றி விளக்கம் தருகிறீர். விதி போல் நடக்கட்டும் என்று விட்டு விடுவது அறிவுடைமை அல்ல. தற்காப்பு மனிதனுக்கு முதல் கடமை. எவன் தனது கடமையை மறந்து விடுகிறானோ அவனுக்கு காலமும் கை கொடுக்காது. ஆகையால் தாம் தமது கடமையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மனசாட்சிப்படி கடமையைத்தான் காப்பாற்றுகிறேன். அக்ரூரரை, இந்த சமயத்தில் எனது கடமை மதுராவில் இருப்பது. எதற்கு? எதற்கென்றால் நான் கம்சனிடம் வாக்களித்திருக்கிறேன். நானும் தேவகியும் மதுராவை விட்டு செல்வதில்லை என்று. இப்படி ஒரு வாக்குறுதியை பணயமாக வைத்துத்தான் நான் கம்சனிடம் தேவகிக்கு உயிர் பிச்சை வாங்கியிருக்கிறேன். ஆகையால் இப்போது என் கடமை மதுராவில் இருப்பதுதான். என்ன, என் மைந்தன் அப்படி சொன்னானா? ஆம் மன்னவா. வாழ்க வாழ்க வசுதேவா வாழ்க. தாய்நாட்டு மண்ணின் தன்மைதான் நான் பெற்றெடுத்த என் மைந்தனின் நேர்மை. அதனால் எனக்கும் பெருமை. முற்பிறவியில் அவன் முனிவன். அவன் வாய்மை உள்ளவன், வாய்மைக்காக வாழ்பவன், வாய்மையை வணங்குபவன். அவன் வீட்டில் ஆண்டவன் பிறக்கப் போகிறார். இப்போது மன்னர் தான் உன் எண்ணத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிறார் என்றால் உடனே கம்சா நீ அவரை ஒழித்து விடு. இது சொல்லத்தான் மிக எளிதானது பாணாசுரா, ஆனால் செயலாக்க இயலாது. பொறுப்புள்ள சேனாதிபதி, சேனை இப்போது உன் கையில். சேனைகள் இப்போது என் கையில் தான். ஆனால் என் மீது பக்தி இல்லை. மதுராவின் சேனை ராஜபக்தியுடையது. அது மகாராஜா உக்கிரசேனரைத்தான் அன்பு தெய்வமாக மதிக்கிறது. நான் நினைக்கிறேன் நமது நண்பருக்கு இன்னொருவரின் சேனை இன்று தேவைப்படுகிறது. அது சரி, இந்த சேனைகள் மதுராவுக்குள் புக வழி ஏது? எனக்கு தெரிந்த வரையில் நமது சேனைகள் அணிவகுக்காமல் சிறு சிறு குழுவாக பிரிந்து மதுராவுக்குள் போகலாம். உங்கள் அரண்மனையை சேர்ந்த ரகசிய பகுதிக்குள் காத்து நிற்கலாம். ஆம் இளவரசி, அவசியம் நேரும் போது அந்த சேனைகளின் தக்க துணையுடன் திட்டங்களை சரியாக தீட்டி மகாராஜா உக்கிரசேனருக்கு தாம் யார் என்று காட்டிவிடுங்கள். இந்த திட்டப்படி மகாராஜா உக்கிரசேனரின் பிரச்சனையை நான் தீர்த்தால் பிறகு எந்த பிரச்சனையின் எதிர்ப்பும் என்னை எதிர்த்து நிற்க நாளை தலை தூக்காது.